ஆனால் ஒரு சில பொண்ணுங்க மேரேஜ் ஆகிட்டு தன்னோட குடும்பத்துக்காக இன்னுமே மந்த்லி எதுவும் கம்மி சம்பளம் வாங்கினா கூட நம்ம வீட்டில் குழந்தை இருக்கா, அந்த குட்டி பாப்பா இருக்கா, அவளை பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல், மாமனார் மாமியாரோட சப்போர்ட் இல்லாமல், அண்ணாவோட சப்போர்ட் இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தன்னோட குட்டி பாப்பா ஒரு பொருளை வாங்கி கொடுமா அப்படின்னு அவள் கேட்குறப்ப கூட இன்றைக்கி வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், ஐயோ அடுத்த மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா அங்கே லோன் கட்டணும், இங்கே வாடகை பே பண்ணணும் அப்படின்ட்டு இன்னுமே கஷ்டப்படுறவங்க இருந்துட்டு தாங்க இருக்காங்க. நாம் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ பார்க்குற லைஃப் ரியலிஸ்டிக் லைஃப்பில் அது கிடையவே கிடையாதுங்க. பணம்னு அலைகிற இந்த காலத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட மத்தியில் தான் குடும்பம், தன்னோட குழந்தைகளை நம்ம பார்த்துக்கணும், அவங்கள நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நம்மளோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு கிடைக்கிற சேலரி மந்த்லி எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டதை நமக்கு ஏதோ ஒன்று நம்ம வாங்கலாம் கூட பரவாயில்ல, நம்மளோட குழந்தைங்க